So dear student, இது arithmetic 8th video. Already 7 video post பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்க சரியா. இது pipe and cistern பார்த்தோம் இல்லையா. Pipe and cistern all the question based on the time and work ன்னு தான் பார்த்திருக்கோம். சரி இந்த क्वेश्चनல ஒரு வாட்டர் டேங்க் 3 பைப் A B C. Okay. Pipe A 8 12 and 16. But question, what is the time taken by 3 pipes? Fill the cistern, all the pipe are open together. Number 3 person working together பார்த்திருக்கோம் இல்லையா. So pipe A 1 minute work 1 by 8, 1 by 12 and 1 by 16 equal to 1 போனோம் இல்லையா. Actually LCM is 48, 6 times இது 4 and 3. Okay, so 13 by 48 equal to 1. Okay ba. So next reciprocal varum illaya 48 by 13. 3 13s are 39 varum illaya. But ang time ellame vandu decimal value irukku. Seriya divide panni paarenga 3.7 minutes answer. Pipe and cistern ellame time and work method dhaan. Next 2 pipe can fill the tank 6 and 8 hours respectively. Third pipe empty. So empty pipe சொல்றோம் இல்லையா. இந்த question 2 pipe fill up பண்ணுது. Okay, so first pipe 6, second pipe 8 hoursல fill up பண்ணு. Third pipe open பண்ணி விட்டு 12 hoursல empty பண்ணி விட்டுடும். Empty pipe எல்லாமே minus யூஸ் பண்ணணும் கரெக்ட்டா. When 3 pipes are open, 2 pipe fill up பண்ணுது, third pipe empty பண்ணுது இல்லையா, minus யூஸ் பண்ணோம் இல்லையா. So 1 by 6 plus 1 by 8 minus 1 by 12. Leaking filling வந்ததுன்னா இந்த மாதிரி minus யூஸ் பண்ணிடுங்களா. LCM எடுத்தீங்கன்னா 20 24 யூஸ் பண்ணலாம். 4 6 are 3 6 are 2 12 are. Okay, so 7 and 9 9 by 24 சொல்லலாமா. I mean minus யூஸ் பண்ணோம். இங்க minus யூஸ் பண்ணோம். minus 2 minus use பண்ணோம்ல. So 5 by 24 7 minus is equal to 1 போனோம், equal to 1 போனோம். So finally 24 by 5. 4 5s are 20 வருமா, remaining 4 இருக்கு இல்லையா, பாயிண்ட் வச்சுட்டா 14 வந்துடும் பாருங்க. So 8 வரும் 4.8 4.8. இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் கேர்ஃபுல்லாக போடணும். நான் எழுதும்போதே பாருங்க மிஸ்டேக் வருது பாருங்க, கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும் அது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இது related to train problem. A running, that is a running man crosses a bridge length 500 meter in 4 minutes. So what is the speed of the running? Okay va. The time வந்து 1 to 4லாம் சொல்லியிருந்தா நம்ம செகண்ட்ல சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இந்த 4 minutes அப்படின்றது 4 into 60 240 செகண்ட் அப்படி யூஸ் பண்ணிக்கலாமா. 240 செகண்ட். ஓகேவா. ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஸ்பீடு. Speed equal to distance by time. What is the distance? 500 meter. Time is 240 seconds. Okay, meter per second. Small இருந்து bigல convert பண்ணல. Small to big 18 by 5 யூஸ் பண்ணும். Okay வா. இது simplify பண்ணா will get the answerங்க. 0 0 cancel பண்ணுங்க. And this is 10 times இருக்கு இல்லையா. 10 times இருக்கு. So 3 6 ஆர் சொல்லலாம், 4 6 ஆர் சொல்லலாமா. 30 by 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 30 by 4. ஸோ how many 4 வரும், 7 4s are 28 வரும் இல்லையா. ரிமைனிங் 2 வரும் பாருங்க. 7.5 கிலோமீட்டர் per hour. ஓகேவாங்க. மீட்டர் ஃபாலோடு பை செகண்ட் தான் வரணும் இல்லையா. மினிட்ல இருந்து நம்ம செகண்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது. A car running speed of 140 km per hour reached 2 hours. The destination வந்து 2 hoursல reach ஆயிடுச்சா. The car want to reach in 1 hour. What is the speed of the? Okay, 2 hoursல at the rate of 140 km னா 280 km போயிருக்கும் இல்லையா. அது 1 hourல ரீச் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீட் என்னவா இருக்கும், 280 km தான் வரணும் இல்லையா. ஸோ ஆக்சுவலி அக்கார்டிங் டு கொஸ்டின் ஸ்பீட் இன்ட்டு டைம் யூஸ் பண்ணோமா. 140 km per hour 2 hoursல ரீச் பண்ணோம். அது 1 hourல ரீச் பண்ண ஸ்பீட் என்னவா இருக்கும், 280 km
per hour. 1 hour 140 km போச்சுன்னா 2 hour 280 km போயிருக்குமா? அது 1 hour ரீச் பண்ண 280 km per hour ட்ராவல் பண்ணால் தான் ரீச் பண்ண முடியும் இல்லையா? நெக்ஸ்ட்டு, the train moving at the speed of 90 km per hour crosses a pole in 7 seconds. Find the length of the train. ஒரு ட்ரெயின் அந்த போலை கிராஸ் பண்ணும்போது இட்ஸ் ஓன் லென்த்து தான் கிராஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு லென்த் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், கரெக்டாக? லென்த் ஆஃப் ட்ரெயின் ஈக்குவல் டு distance. Okay, so distance equal to speed into time. What is the speed? 90 km per hour. அதை மீட்டர் per second கன்வெர்ட் பண்ண 5/18 யூஸ் பண்ணோம் இல்லையா? 5/18 into 7 second. Okay, so the 5 times இருக்கு இல்லையா? So 5 5s are 25 into 7, 175 meter. Length of the train, the speed, because the train and the electrical pole, the pole cross பண்ணோம் இல்லையா? whatever it is, train cross பண்ணும் its own length cross பண்ணிருக்கும் இல்லையா? that is distance equal to length of the train meaning. Next, the train length of train is 200 meter, crosses a man running at 10 km per hour in 10 seconds. What is the speed of the train? Already discuss பண்ணிருக்கோம் பாருங்க, time speed distance related 3 வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஆல் த பேசிக் இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்குது, அவ்வளோதாங்க. அது அந்த 3 வீடியோ பார்த்துட்டு எனி கொஸ்டின் நீங்கள் ட்ரை சால்வ் பண்ண முடியும். பார்த்து தான் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ ட்ரெயினுடைய லென்த்து 200 மீட்டர். ஓகே, பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் த ஸ்பீட். x km per hour வச்சுமா, ஆல்ரெடி 10 km per hour ஸ்பீடில் ஒரு மேன் போயிட்டுருக்கார். சேம் டைரக்ஷன். ஓகே, ஸோ அந்த ட்ரெயின் அந்த மேனை கிராஸ் பண்ணுறது 10 செகண்ட் டைம் எடுத்துக்கு இல்லையா? the train இந்த மேனை கிராஸ் பண்ணும் இட்ஸ் ஓன் லென்த் தான் கிராஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? ஓகே, நம்ம டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் இல்லையா? 200 மீட்டர் பை சேம் டைரக்ஷன், ரிலேட்டிவ் ஸ்பீடு சேம் டைரக்ஷன் மைனஸ் தான் யூஸ் பண்ணோம் இல்லையா? x minus 10 இன்ட்டு இங்கே யூஸ் பண்ணுற 5/18, 18/5 சேஞ்ச் ஆகுமா? 10 செகண்ட். ஓகேவா? இது சிம்பிளை பண்ணும்போது 0 0 அடிச்சிடலாமா? இங்கே 4 டைம்ஸ் இருக்குது பாருங்கள், மல்டிப்ளை பண்ண 72, 18 4 72. ஸோ x minus 10 equal to 72. x value 72 plus 10 82. So what is the speed of the train? 82 km per hour. ஓகேவா? இதுதான் ஈஸி மெத்தட். ஏன் ஸ்பீடு தானே கேட்டாங்க, ஸ்பீடு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதா? யூஸ் பண்ணலாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஸ்பீடு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் யூஸ் பண்ணோமா? 200 மீட்டர் 10 செகண்ட், மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் மாற்றின 18/5 வருமா? ஈக்குவல் டு x/10 போகணும். பிகாஸ் ரிலேட்டிவ் ஸ்பீடு x மைனஸ் தான் வரல, பிகாஸ் சேம் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. 0 கட் பண்ணுங்கள். இது 4 டைம்ஸ் இருக்கு இல்லையா? 72. ஸோ 72 ஈக்குவல் டு x minus 10 வருதா? இப்போ x is equal to 72 plus 10 82 km per hour. ப்ரீவியஸ்லி சொன்ன மாடல் எல்லாத்துக்கும் காமனாக ஒரே மெத்தடில் ட்ரைல் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட்டு, இது ரிலேட்டட் டு இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். சுரேஷ் borrows 36,000 from Magesh at the rate of 6% simple interest. End of the 6th year, how much interest Suresh has to pay the principal amount? Interest, simple interest find out பண்ணுங்க. அது ஆக்சுவலி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், based on the 100 r into n யூஸ் பண்ணும், rate of interest into time யூஸ் பண்ணும் இல்லையா? ஸோ ஃபார் rupees 100 rupees இருந்தால் at the rate of 6% for 6 year 36% இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்டாக? 100 rupeesக்கு 36 இன்ட்ரெஸ்ட் வரும். தென் how much will be 36,000. 36,000க்கு how much இன்ட்ரெஸ்ட் வரும்? 20 கட் பண்ணிடலாமா? 36 into 360. நம்ம 36 ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை, ஏபி ஸ்கொயரில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். 1296 ஒரு 0 ஆட் பண்ணிங்களேன். ஸோ திஸ் த ஆன்சர்.
36,000 at the rate of 6% per 6 year 12,960 interest pay பண்ணிப்பிரு சரியா. next A lend 4,500 to B. okay, A lent to B 4,500 at the rate of 8% under 3 years, but the same amount B lent to C at the rate of 10% per annum for 3 years. For question, find the gain of B in the period. Actually B A க்கு pay பண்ண வேண்டியது 24%, correct? But C B க்கு pay பண்ண வேண்டிய interest 30%. The difference is the gain சொல்லுவோம் இல்லையா. So 6% of 4,500 அவ்வளோதான். 6% 4,500 6 into 20 கட் பண்ணிடலாம் இல்லையா. 6 into 45 யூஸ் பண்ணுங்களேன் 270. ஓகேவா. அதை டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். 8%க்கும் 10%க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2% வரும் இல்லையா. பீரியட் வந்து 3 years. ஸோ அப்போ 6% இன்ட்ரெஸ்ட் தான் டிஃபர் ஆகுது இல்லை. 6% ஆஃப் டேரெக்டாக 6% ஆஃப் 4,500 how much in பார்த்ததில் ஆன்சர் 270. ஓகேவா. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பிரின்சிபல் 2,500 இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபார் 2 year at the rate of 4%. ஸோ 4% ஆஃப் 2,500 how much வரும் பாருங்களேன். 2 கட் பண்ணிடலாமா. 25 4s are 100. ஃபஸ்ட் இயர் 100 rupees இன்ட்ரெஸ்ட்டு. செகண்ட் இயரு 4% ஆஃப் 2,500 100க்கு ஒரு 4 வரும் இல்லை. இது பர்டிகுலராக செகண்ட் இயர். ஸோ 2 year முடிஞ்சு போச்சு இல்லையா. எண்ட் ஆஃப் தி 2 year வாட் வில் பி த டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு 204. திஸ் இஸ் ஃபார் end of the 2 year. End of the 2 years. Actually this is 4% of 2,500 and the 4 rupees எப்படி வந்தது. interest on interest 4% of 100. that is overall 2,600 பார்க்கணும் இல்லையா. அதில் 2,500 100 rupees வரும். 100 rupees பார்த்தீங்கன்னா 4 rupees வரும். overall 204 end of the second year compound interest. next, what is the amount of sum of money 7,500 6% rate of interest 2 year. amount find out பண்ணுங்க. 7,500 at the rate of 6% 2 year what will be the total amount find out பண்ணணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாமா. 7,500க்கு at the rate of 6%. 20 கட் பண்ணிடலாமா. 6 into 75 மல்டிப்ளை பண்ணுங்களேன் 450 வருமா. திஸ் இஸ் ஃபஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் 6% ஆஃப் 7,500 450 ப்ளஸ் 6% ஆஃப் 450. 6 into 450 மல்டிப்ளை பண்ணி ஆஃப்டர் 1 digit பாயிண்ட் வச்சுக்கலாமா 27. இது பர்டிகுலராக செகண்ட் இயர். பட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது டோட்டல் அமௌண்ட்டு. ஓவரால் டோட்டல் பண்ணுங்க. ஓகேவா. 7 10 2 9 8 13 4 வருது இல்லையா. ஸோ 8 8427 எண்ட் ஆஃப் தியர் அமௌண்ட்டு. திஸ் மீன்ஸ் வந்து அமௌண்ட்டு 8427. ஓகேவா. கேட்டது அமௌண்ட்டு தானே. ஓகேவா. இதெல்லாம் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 13 to 12 to 13 வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது ஆல் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் நாங்கள் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். சரியா. ஆல்வேஸ் லேட்டஸ்ட் வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும். ஆல்ரெடி போஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த வீடியோலாம் செக் பண்ணி ஒரு மாதிரி ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.